நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை, யார் கூடயும் நான் கெடுக்கவில்லை. இறைவா, நான் பெண்ணாக பிறந்தது பாவமா, இல்லை என் தாயின் கருவறையில் கருதரித்தது பாவமா? நான் பிறந்த நேரமோ நான் வளர்ந்த நேரமோ என்னை இப்படி வாட்டி வதைக்கிறது. நான் எதற்காக ஆலயம் செல்ல வேண்டும்? மகனே, எதற்காக நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை வாரி அணைக்க வேண்டும்? இதோ பாருடா, நீ ஒரு பொடி ஒரு நொடி அழுகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு திருமணம் நடந்திருக்கும். என் கணவரோடு உன்னை நான் வளர்த்து ஆளாக்கியிருப்பேன். பெண்ணாக பிறந்தவள் நான் தன்னந்தனிமையில் உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயோ தந்தையும் வேண்டாம் என்று வெறுத்து விட்டார்கள். உன்னால நான் அனாதையா நிற்கிறேன்டா, நீ அனாதை ஆகக்கூடாது. வருங்காலத்தில் தாய் இல்லாத பிள்ளைன்னு உன்னை தலை மீது தட்டக்கூடாது, தந்தை இல்லாத பிள்ளைன்னு உன்னை வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்பதற்காக உனக்கு அடைக்கலத்தை நான் கொடுத்தேன். இப்போ அனாதையா நான் நிற்கிறேன். இதோ பாருடா, எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னை வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயத்தில் கிடைத்த குழந்தை நீ. இன்று முதல் உனக்கு தாய் நான். மகனே, காலம் உள்ளவரை என் கன்னித்தன்மை மாறாமல் நான் கன்னி தாயாகவே உன்னை வளர்த்து வருகிறேன். கட்டி கரும்பி இருந்த பொழுதிலும் நான் பெற்றெடுத்த மகன் தாயை பார்க்க வேண்டும் என துடித்துக் கொண்டிருப்பா. என் மகனை அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்து விட்டு சென்றேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். மகனை பார்க்கிறேன். ராஜா, செல்வமே எங்கடா இருக்க என் கண்ணே? இந்த தாயை விட்டுட்டு எங்கடா போனா?
தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா பக்திக்கு மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா சுமந்த புள்ள 10 மாசம்தான் பின்னே வார மாற்றமா யாரோ யாரோ நான் யாரோ யாரோ என்ன விதிடா சொல்ல ஒரு வழி இல்லையாம் என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு வழி இல்லையா பால கொடுப்பா தள்ளி வப்பு சத்த பிள்ளை கொள்ளி வப்பு பிள்ளையாக பெற்றதுக்கு பாவம் செஞ்சு புட்டாடா பாவம் செஞ்சு புட்டாடா இவத்துக்கே மாறி வேஷமா ராணிக்கு இங்கே ஏழை வேஷமா யாரோ நான் யாரோ செல்வமே பெற்ற வயிறு பற்றி எரியுதடா என் கண்ணு ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்கமெல்லாம் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பிரசவ வேதனையில் வேண்டாத தெய்வங்களை இல்லையாடா இந்த பாவி நான் உன்னை அப்படித்தான் பெற்றெடுத்தேன் என் மகனை காணமே என் பிள்ளைய காணமே பைத்தியம் 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 என் பிள்ளை நீங்க தான் தூக்கி போடுங்க அடிச்சு போடுவா அப்படியே குச்சி போடுவேன் அடிச்சு போடுவா அப்படியே என் பிள்ளை விடுறான் கூப்பிடுறா என் பிள்ளைய காணோம் என் பிள்ளை என் பிள்ளை நான் பெற்றெடுத்த பிள்ளைய காணமே அடையராஜனே இதற்காக படாடா உடை 10 மாதம் சுமந்து பெற்றடா என் படா ஒருவேளை என் பிள்ளை காட்டுக்கு போயிருப்பானா என் பிள்ளை அம்மாவை தேடி காட்டுக்கு போயிருப்பானா என் பிள்ளை காட்டுதான்